நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அவரோ உச்சி கண்ண திறப்பாரே திறப்பாரே, உலக ஒளியதையும் கொடுப்பாரு. அவர் உச்சி கண்ண திறந்த போது ஆங்கார ஓங்காரம்மா இன்னொருத்தி பிறந்தாளே பெண்ணவள வரவழைத்து ஆடியம்மா பெண்கொடியே உச்சி கண்ணில் பிறந்ததாளே சிவகாளி ஒம்பேரு அந்த உச்சி கண்ணில ஆங்கார ஓங்காரங்களோடு வீரப்பள்ளு விரிசடையா ஒரு பெண் பிறந்தா. அந்த பிறந்த பெண்ணை வரவழைச்சு அம்மா உச்சி கண்ணுல பிறந்ததால உனக்கு உச்சி மகாளி என்று ஒரு பேரு. ஆடாத இரு. ஆமா, நீ ஆடாத ஆதாளி போடாத அபத்திவாடி. நானா உன்னை கூப்பிட்டு எப்ப வரம் கொடுக்கணும் அது வரைக்கும் கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல்ல வடக்கு வா செல்வியாக வடக்குத்தி அம்மாளாக நீ கொழுவிருந்து வான்னு சொல்லி என்னைக்கு வடக்குத்தி அம்மா வந்து கோயிலை விட்டு வடக்க தள்ளி தான் இருக்கும். நம்ம ஊர்ல இருக்காளா? எல்லா ஆலயத்திலும் இருக்கும். அப்படி ஆண்டவன் வரங்களை கொடுத்து அந்த கண்ணை பொத்துனா பாருங்க, பகவானுக்கு அங்கமெல்லாம் வேர்வை. ஆமா, அந்த வேர்வையில பகவானுக்கு 1008 சடாமுடி. அந்த சடாமுடி அப்படி ஒரு முடிய ஒரு சடை எடுத்து அந்த வேர்வை அப்படியே வலிச்சு ஒரு கரையாகவே போட்டாரு. அன்னைக்கு தான் 6 குளத்துக்கெல்லாம் கரை போட்டிருக்காங்க. ஆமா, பகவான் வேர்வை பூலோகத்துல 10 சொட்டு விழுந்தது. அந்த 10 சொட்டை 10 கடல்களாகவே பிறகு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒன்றாங்கடல் ஓர்கடலா கடல் கருங்கடலா மூன்றாங்கடல் மோர்கடலா நாலாங்கடல் நல்லரங்க ஐந்தாங்கடல் அருங்க 6 7 கடலுக்கு அப்பா 8ஆங்கடல் திட்டுக்கடல் 9ஆம் கடல் ஓவிய பெருங்கடலோ 10ஆம் கடல் பார்க்கடல் கடலுக்கு அப்புறம் பழங்க வர்ண பாறையில் படர்ந்தது ஒரு ஆலமரம் அடியதில காற்றடித்து மணல் கூவித்து கரையாம்புத்து வளர்ந்து இருக்கு. ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு தங்க புத்து வெள்ளி புத்து தானே எங்க வளர்ந்து இருக்கு அந்த நல்ல புத்தரியில புத்தரியில யாரெல்லாம் ஆண்டு வாரா பளிங்கு வர்ண பாறையில 10 கடலுக்கு அப்பால பளிங்கு வர்ண பாறையில காற்றெடுத்து மணல் குமித்து கரையாம்புத்து வளர்ந்திருக்கு. அந்த வளர்ந்த கரையாம்புத்துல கருணாக 1000 சென்னாக 1000 ஆமா கண்ணாடி விரிசு 1000 கொடி விரிசு 1000 ஆமா பாம்பு எல்லாத்துக்கும் ராசாராணி யாரு? அவர்கள் தான் நாகராசா நாகக்கண்ணி. அந்த கருணாகம் சென்னாகம் நாகராசா நாகக்கண்ணினா ஆமா எப்பா கருணாகம் சென்னாகம் நாங்களுக்கெல்லாம் அதிபதியில மன்னவனும் தேவியுமாக குண்டவனும் தேவியுமாக நாகலோகப்பட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளோ மண்புத்துக்குழுக்கு இருந்தா இவர்களுக்கு மகிமை இருக்காது என்று சொல்லி தெய்வலோக சித்தர்களை வரவழைத்து மாட மாளிகை கூட கோபுரங்களை கட்டி தந்தார்கள். அந்த நாகராசன் மாட மாளிகை கூட கோபுரம் எத்தனை இருந்துட்டாலும் பேரிலே பெரிய செல்வம் என்ன செல்வம்? சிறந்த செல்வம் நம்ம பண்புடைய ஆரம்ப செல்வம் தான். எவ்வளவு ஒரு வீட்டுல
எவ்வளவு சொத்து சுகம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. அம்மையோ நீ எவ்வளவு நஞ்ச பிஞ்ச வச்சிருக்கன்னு கேட்க மாட்டாங்க. செயின் போடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. மாட்டாங்கல்ல, இந்த கலர் கேட்கலாம் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க. ஆமா, அப்படி என்ன நாகராசனும் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணியும் மண்ணே வேணும் மனமகிழ்ந்து கொண்ட வேணும் குணமுடனே எல்லுக்கு என்ன இணைவிரியா பால்மணி பூ நல்ல பொருத்தமோட மன்மதனோ மன்மதர் அதையும் போலே பொறிய அங்க மனமகிழ்ந்து வாழ்ந்து வாழா வாழ்ந்து வாழாதே என்ன மன்னோர் அறியும் போதே வாழ்ந்து வாழா அவர்கள் நகமு சதையும் நலமுடனே ஆண்டவார் சீசனும் கிள்ளியும் போல் சிறப்புடனே ஆண்டவார் பல்லவன் சுகியும் போல் பழமுடனே ஆண்டவார் பூவு நல்ல புகழாக ஆண்டவார் சீசனோ மாகிலியும் சீசனும் கிளியும் அப்படியே அவர்கள் சிறப்புடனே வாழ்ந்து சிறப்புடனே வாழ்ந்து அவர்கள் வாழ்ந்து வரும் நாளையில் சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தையாள குழந்தையில் மண் இருக்கு மனை இருக்கு மனையாள குழந்தையில் பட்டினியில சாதம் போட்டான் பாரி ஒன்ன குழந்தை இளையதில சாதம் போட்டான் எடுத்து ஒன்ன குழந்தையில் மழை பெய்த முத்தத்தில மண்ணளைய குழந்தையில் மண்ணளந்த கைகளோடு மடிவெடிக்க மதலை இல்லை முத்து முத்த கண்ணீர நாகக்கண்ணி பெண்கள் முகமெல்லாம் ஆறாத கண்ணீர் அங்கமெல்லாம் பவளம் போல கண்ணீரை பவளம் போல அவளோ பக்கமெல்லாம் வழியா அப்படியாக அந்த நாகலோகப்பட்டினத்தில நாகராசனும் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணி பெண்களுடைய ஆளும் சொத்து சுகமெல்லாம் இருந்துட்டாலும் இருந்த போதிலும் அவன் நாகராசனை அழைத்து என்கனவா ராஜமன்னா மன்னவா மன்னவா எனக்கு வாச்ச பிராணநாதா ஏப்பா எம்புசா இந்த நாகலோக பட்டணத்துல நம்மளுக்கு ஏராளமா சொத்து இத்தனை சொத்து சுகம் இருந்துட்டாலும் நமக்கு அம்மா அப்பான்னு கூப்பிட நமக்கு ஒரு கை குழந்தை இல்லையே, ஒரு ஆணோ பெண்ணோ இல்லையே மன்னவா. நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? யாருக்கு என்ன பாவம் செஞ்சோம்? அம்மா நாகக்கண்ணி ஓ
ஆண்டவன் அருள் இருந்தா 60லயும் பிள்ளை இருக்கும். இப்ப 60 கழிஞ்சா சீரமா மணக்காது. 60 வயசுல பிள்ளை பத்து கையில வச்சா என்னத்துக்கு ஆகும்? குடுக்கார கூட்டாளியா தாத்தான்னு சொல்லி கொடுப்பான். சும்மாவே இருக்க மாட்டான். 60 வயசுல பிள்ளை பத்து தோல்ல தூக்கிட்டு போனா ஏப்பா யாரும் உங்க பேரனா பேத்தியன்னு கேட்பாங்க. கேட்பாங்க இல்லையா? 30 35 வயசுல எல்லாம் குழந்தை வேண்டாமா? ஏப்பா இப்பமா 21லயே குழந்தை இருக்கணும். என் தாயான பூமாரி அம்மா வாசல்ல எத்தனையோ பேருக்கு குழந்தை வரம் கொடுத்திருக்கா அந்த பூமாரி அம்மா. ஆமா. அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆமா நம்ம வந்து அந்த ஆத்தாளை நினைச்சு கும்பிட்டோம்னா ஆமா அவன் அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா ஆமா கோயிலா விழுந்து கும்பிட்டு இருக்காங்க. ஏன அப்போ ஒரு வழி இருக்கு. கட்டக்காரனுக்கு கல்யாணம் முடிஞ்சா தோட்டத்துக்காரன் அத்தி இறங்க சொல்லுவோம். அவருக்கு கல்யாணம் முடிஞ்சா இவரையே அக்கினியில போய் இறங்கணும். ஏன்னா அவன் வாழணும்ல. அப்படியா? ஆமா. அந்த காலத்துல குழந்தைக்காண்டி கோயிலா கும்பிட்டு இருக்காங்க. இவன் தங்கச்சி அவன் தான் கட்டிருக்கான். இந்த காலத்துல குழந்தை வேணும்னா டாக்டர் அம்மா காலில தான் போய் விழுந்து கும்பிடுறாங்க. ஆமா. டம்ளர் தண்ணிய கூட தூக்க கூடாதான். செம்பு தண்ணி தூக்க கூடாதான். ஆமா. இந்த சாப்பாடு தான் சாப்பிடணுமா? அந்த காலத்துல நிற மாசத்து சூழி பெண்ணா பிறந்தவா என்ன காட்டுக்கு போய் காட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில வழி வந்து பேரகாலம் ஆனாலாம். வயக்காலத்துல அவனே பெற்றிருக்கான். ஆமா. அங்கடே பேரகாலம் பார்த்து ஆமா வீட்டுக்கு பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆட்டோல போனா ஆட்டோல கொண்டு வந்த பலாப்பழம். அப்படியா? இப்ப செம்பு தண்ணி தூக்க கூடாதான். ஆமா. டாக்டர் சொல்லிருக்காரு. ஆமா. என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்களா? அப்படி அந்த நாகராசனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லைன்னு சொல்லி முத்து முத்தா கண்ணீரை வடிக்கா. ஆறாத கண்ணீரை அங்கமெல்லாம் சோற விட்டு பவளம் போல கண்ணீரை பக்கமெல்லாம் சோற விட்டு அவ எப்படி அழுகிறாரானா? எங்க எனக்கு வாச்ச மலடி நல்லோ மக்கள் எல்லாம் இருசி நல்ல எல்லையில எனத்துலையோ சாலையில சாதிக்கா காய்க்கோமா சனத்திலையும் சேர்வே என்ன ஜாதி காயம் காய்ப்போல போனா மண்ணா இஞ்சி வச்சா பிஞ்சிருக்கும் போட்ட காய் காய்க்கும். இந்திரன் உடன் பிறந்தான் நான் இருசி என்றும் பேருங்க. மஞ்ச வச்சா பிஞ்சிறங்கும் மணல் போட்டா காய் காய்க்கும். மந்திரி உடம் பிறந்த மலடி என்று பேருங்க. மல்லி ஒரு வாத்தி மலையாளம் பேருவான். மல்லி கட்டி பூசை செய்ய மதலை இல்ல பெரும்பா கொழுந்தது ஒரு உச்சாலம் கொழுந்தெடுத்து பூசை செய்ய கொழுந்தெடுத்து பூசை செய்ய மன்னாதி மன்னவர்
மகுடமோடி ராஜமன்னா மலடி நல்ல மலடி என்று மக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் பேசுதாரே வயசான காலத்துல நம்மளுக்கு ஒரு ஆணோ பெண்ணோ இருந்துச்சுன்னா வயசானுச்சுன்னா ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை 2 நாளைக்கு பார்க்கணும் போய்க்கிடலாம். பொட்ட பிள்ளை இருந்தா வயசான காலத்துல நம்ம பொட்ட பிள்ளை வந்து தலையை தூக்கி தண்ணி கொடுப்பால பொட்ட பிள்ளை வீட்டுல போய் 2 நாள் தூக்கிக்கிடலாம். பொட்ட பிள்ளை தலையை தூக்கி தண்ணி கொடுப்பா. இப்ப உள்ள பொட்ட பிள்ளை வந்து தலையை தூக்கி விட்டுருவா. இப்ப வந்து சட்டம் இருக்குல்ல, ஆம்பளை பிள்ளைக்கு சரிபாதி பொட்ட பிள்ளைக்கு சரிபாதி. அவ முத்து முத்தா கண்ணீரை வடிக்கா. மன்னாதி மன்னவா உங்களுக்கும் 45 வயசு ஆயிருச்சு. எனக்கு 22 வயசு ஆகுது. அம்மா 22 தம்பி ஆகுது. ஆமா வயதாகி நம்ம வைகுண்டம் போற நேரத்துல போகக்கூடிய காலத்துல அடுத்தவங்களை கூப்பிட்டு அத்தை கொத்துக்கு தானே ஆள் பிடிக்கணும். ஆமா 1000 தான் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் வந்து இருந்தா ஒரு நல்லதோ கெட்டதோ தாம்பத்த பிள்ளை ஆமா தலைமாட்டுல இருந்தா தானே நல்லா இருக்கும். பால் கொடுக்கணும் தொண்டையில. ஆமா அதெல்லாம் மாமியா வீட்டுல இருந்தான்னா மருமக பயந்து பாப்பா. நம்ம அத்தைக்கு துணிமணி அலசி போடுவா, குளிக்க ஊத்துவா, எல்லாம் செய்வா. மருமக மேல பாசமே இருக்காது. மக என்னைக்காச்சும் தான் வருவா. சரி அந்த மகா வந்து தொண்டை குழுக்களுக்கு கொஞ்சோண்டு பாலை ஊத்துறாதான் அவளுக்கு ஜீவம் போவாங்களாம். ஆமா அந்த அக்கம் பக்கத்துல இந்த துணைக்கு பாட்டி வருவாள்ல. சரிதான் மேலத்தல்ல பெரியாத்தா முடியாம இருந்தா கீழத்தல்ல சின்னாத்தா பழக்கம் பேச வருவாள்ல. ஏட்டி மாடத்தி ஏ மாடத்தி வந்து பெரணி பேசுவா. மருமக அவளை விழுந்து விழுந்து பாக்கால அவளுக்கு என்னது கொடுக்க போற? கிழவிக்கு வந்து வார்த்தை வராது, இப்படியே கை கரணம் போடுவா. ஆமா அப்படி வாய் வராது. ஆமா ஊ அப்படிம்பா. எப்படிம்பா? ஊம்பா. அதாவது இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெரிய வீட்ட சரி என் பெரிய மகா வருவா. இப்ப மகாளுக்கு அவதாரில் எழுதிருங்க. அந்த துவாப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த புளியங்குடியில கட்டி கொடுத்துருக்கு பாருங்க, அந்த மவளுக்கு. வீட்டு பக்கத்துல இருக்க கிணறு என்ன செய்ய போற? அது என் கடைசாரி மாவா இருக்கா பாருங்க, மவன் மவளுக்கு கொடுத்துருங்க. ஆமா ஏட்டி போனே விழுந்து விழுந்து பார்த்தாலும் மர்மவா, அவளுக்கு என்ன செய்வ? தூரத்துல ஒரு கட்டமண்ணு கிடக்கும் பாருங்க, ஈரமண்ணு, அத கைய காட்டுவா. ஆமா அப்படி இருக்கு நாட்டுல நடக்கியா இன்னும்? சரிதான். அப்படி இருக்கும்போது எங்க நவா ராஜமன்னா மன்னவா நமக்கு இத்தனை வயசாயும் நமக்கு ஒரு குழந்தை குட்டி இல்லையே, ஒரு குழந்தை இல்லையே மன்னவா. அழுகிறா புலம்புறா, நாமல் ஒரு பாவமும் செய்யலையே இல்லையே. அப்படி என்று அழுது புலம்பும் போது ஆமா எங்க நவா ராஜமன்னா எங்க நவா ராஜமன்னா நான் தானே மலடா, நாட்டில் பேர் மலடில்லையோ, குப்பையில மேய்ந்தவர் குப்பை கோழியுமே மலடாச்சு, வேலையெல்லாம் மேய்ஞ்சு வரும் வெள்ளாடு மலடாச்சு, ஈனாத கிடாரி ஒண்ணு எருமையுமே மலடாச்சு, காடு எல்லாம் மேய்ஞ்சு வரும் மண்ணா காராம்பச மலடாச்சு, மாடு மணஞ்சடைச்சா மந்தையில காளாறு, வெள்ளாடு மணஞ்சடைச்சா வேலியோரம் காளாறு, கொக்கு மணஞ்சடைச்சா குளக்கரையில் காளாறு, பாம்பு மணஞ்சடைச்சா பச்சை புள்ளதில காளாறு, பாதகத்தி மணஞ்சடைச்சா பாதகத்தி எனக்கு பாங்கிணறு லஞ்சமையும்
ஜடைச்சா ஆமா நான் பாங்க கிணத்துலதான் போய் விழணும். எப்பா பா நீ வயது வாங்க ஏன் அம்மா பிறகு பாங்க கிணத்துலதான் போய் விழணும். ஆமா ஆமா அப்படி இருக்கும்போது ஆமா அழுகிறா புலம்புறா. மன்னனை ஆண்டி அடிச்சேனா அந்த நேரம் ஏசினேனா, ஏசிட்டேனா மன்னவா தாயில்லா பிள்ளைகளை தலையதுல அடிச்சேனா, அடிக்கலையே சுவாமி பிச்சைக்கு வந்தவன பெண்ண வர சொன்னேனா, இல்லையே ஐயா அண்ணன் வாங்க வந்தவன அடுத்து வர சொன்னேனா. இல்லையே ஐயா நம்ம ஊர் நாட்டுல அதாவது வீட்டுல வந்து வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமையோ பச்சை பிள்ளை வச்சிருக்கோம் காட்டு வேலைக்கு போயிருவா. ஆமா சாயந்தரம் வந்து வீட்டுல சோறு பொங்க அடுப்பு தீபத்தை வச்சு சோறு பொங்க லேட் ஆகும். ஆமோ இந்த மத்தியானம் கவர்மெண்ட் வேலைக்கு போறாவல்ல, அவங்க வீட்டுல ஒரு கிண்ணத்து சோறை வாங்கி வாங்கி பிள்ளைக்கு ஊட்டிட்டா ஒரு கிண்ணம் தூங்கிரும். ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு வருவா. ஆமா ஏக்கா ஓ மதியம் உங்க வீட்டுக்காருக்கு சாப்பாடு பொங்கிருப்பீல்ல, எல்லாம் என் பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு ஊட்டணும்பா. அந்த கிண்ணத்துல மட்டும் போல கொடுங்க. ஆமா பிள்ளைச்சோறு கேட்டா மட்டும் யாருன்னு இல்லவே சொல்லக்கூடாது. என்னத்துக்கு அப்படித்தான் அவனுக்கு பூமாரியம்மா பயிர் எடுக்க போறான் மாயாண்டி பிறவு. அதான் சாமி பிறக்கணும்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆசாரனே வாரா போய் சொல்ல போறான். நீ அடிங்க பிள்ளைச்சோறு மட்டும் யாருக்கும் இல்லைன்னே சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. பிள்ளைச்சோறு மட்டும் கொடுத்து பாருங்க, என்ன உங்களுக்கு சூளுக்கு 2 பிள்ளை. எப்ப பாவம் வருஷத்துக்கு அவ என்ன செய்ய முடியும்? அப்படி இருக்கும்போது அம்மா அழுது புலம்புதா புலம்புகிறா. ஆமா அம்மா அம்மா நாகக்கண்ணி என்னம்மா நம்ம ஆண்டவனை நினைச்சு நினைத்தோ தவம் இருக்கணும் அம்மா. ஆமாம்மா அப்படி என்று சொல்லி என்ன சொல்ல? அவர்கள் எப்படி தவம் இருக்க போறார்கள்? எப்படி தவம் இருக்க போறாரு? சாந்து கொண்டு தரமொழிகி தரமொழகி சந்தனத்தால் கோலம் போட்டார், கோலம் போட்டாங்க மாவு கொண்டு தரமொழிகி தரைமொழகி அவர் மஞ்சளாலே கோலம் போட்டார், கோலம் போட்டாங்க பால் கொண்டு தரமொழுகி தரமொழுகி அவர் பன்னீராலே கோலம் போட்டார், கோலம் போட்டார். பாடு கொண்டு தரைமொழகி அந்த கோலம் போட்ட இடமதில இடமதிரே கொடுத்து வாழை இலை வீரித்து இறை விரித்தாங்க நரநாளி நிறமரக்கா நிறைமறைக்காங்க நரநாளி நிறமரக்கா தெச்சனையா தேங்காவலாம் தேங்காவலும் நிறைநாளி நிறமறைக்காங்க நல்ல கோலம் போட்ட இடமதியில கோலம் போட்ட இடமதியில கொடுத்து வாழை இலை விரித்து நரநாளி நிறமரக்கா தெச்சனையா தேங்காவளம் தீவங்களை ஏத்தி வச்சு நாகராச நாகக்கண்ணி அர்த்தவசு செய்து வாரா 6 வருட காலம் இருந்து தவ செய்து வாரா ஆண்டவன மனதில் எண்ணி அடியாளும் செய்து வாரா கொண்டவன மனதில் எண்ணி கொண்டவன மன அவர்கள் கொடியாக அவன் செய்து கொடியேற்றவும் செய்வாரா அந்த நாகராசனும் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணி பெண்ணாலும் அந்த நாகலோக
நாகப்பட்டினத்துல ஆமா 26 வருட காலம் வருட காலம் அந்த நாகராச நாகக்கண்ணி. ஆமா நாகராச நாகக்கண்ணினா என்ன தலை நம்மள மாதிரி மனுஷ தலை, எப்ப மனிதன் சொல்லுவோம் உடம்பு பாம்போட உடம்பு, நெழு நெழுன்னு இருக்கும். அந்த வாழை சுருட்டி ஆமா தலைய தூக்கி ஆமா படம் எடுத்து ஆமா அந்த நாகராசாவும் நாகக்கண்ணியும் ஆமா ஒரு நாள் 2 நாள் இல்ல எத்தனை நாள் 12 வருட காலம் தவம் இருக்கிறார்கள். எப்ப தவம் இருக்கிறார். ஆமா ஆமா தவம் இருந்து ஆண்டவனை காண எண்ணி ஆமோ உண்ணாமல் உறங்காமல் ஆமையா அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா அண்ணாமலை நாதா உண்ணாமுலை பாதகா உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா ஆமா ஆபத்து குடையோனே ஆமோ ஈசா இறைவா என்று பிரகாசாய் அந்த நாகராச நாகக்கண்ணி தவம் இருக்கிறாங்க. தவம் இருந்து வருகிறார். அவர்கள் தவம் இருந்து வரக்கூடிய நாளையில என்ன சுவாமி ஆதி வெள்ளி கைலாசத்துல ஆமா பகவான் படியளக்க எப்பொழுது கிளம்புறாரு. எப்பா எப்போதும் போல போற படியளக்க போகும்போது ஆமா சக்தி உமா பார்வதிட்ட படியரிசி வாங்குவது வழக்கம். எப்பா வழக்கமா வாங்கி கொண்டு ஆமா ஒரு நாளும் இல்லாத திருநாளா பார்வதி ஆமா நாளை எடுத்து கொடுத்தா பாருங்க, என்ன படியரிசி அவ எடுத்து கொடுத்தா தான் அங்க படி அளக்க முடியும். முடியும் அல்லவா ஆண்டவா பகவானே சிவபெருமானே 7 லோகமெல்லாம் நீங்க படி அளக்கீங்களே, அப்பா இன்னைக்கு ஒரு நாள் உங்களோட நான் வரட்டுமா வரட்டுமாண்டவா அவ என்று கேட்கும் போது கேட்ட பொழுது அம்மா பார்வதி பார்வதி நான் உலகத்துல ஆமா இந்த உலகத்தை ஒரு விதமா படைச்சிருந்தாலும் சரி படைத்த மனிதர்கள் பல விதம் அம்மா. எப்ப ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமா படைச்சிருப்பேன். கூன் குருடு செவிடு நொண்டி பேடு மூக்கரை மூக்கரை குழந்தை உள்ளவங்க குழந்தை இல்லாதவங்க எப்பா இல்லாதவர்கள் ஒருத்தங்களுக்கு மாட மாளிகை கூட கோபுரத்தை கொடுத்திருப்பேன். ஆமா அந்த வீட்டுல தொட்டில் பிள்ளை இருக்காது. எப்பா தொட்டில் குழந்தை இருக்காது. ஒருத்தங்களுக்கு குடிக்க கூலே இருக்காது. ஒரு ஒட்டத்தின கூட இருக்காது. அந்த வீட்டுல பிறக்க 22 பொட்ட பிள்ளையா கொடுத்திருப்பேன். ஒரு டஜன் பிள்ளை கொடுத்திருப்பேன். ஆமா நீ உலகிற்கெல்லாம் மாதா உலக மாதாம்மா. உலக மாதா ஆதிபராசக்தி. ஆமா நீ வர வேண்டாம் கைலாசத்துல இருமான் என்று சொல்லும் போது பார்த்தால் பார்வதி என்ன ஆண்டவா எங்க அண்ணன் கோபால கண்ண மேல சத்தியமா ஆமா நான் வாயே திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன், நானும் உங்களோடு வாரேன் என்று சொல்ல ஆமா அவள் கோபால கண்ணன் மேல் சத்தியங்களை செய்துவிட்டு அவர்கள் படியளக்க பூலோகம் வருகிறார்கள். ஆமா 7 உலகமெல்லாம் பயணமானால் இறையளக்க பயணமானால் அவர் நாளின் நல்ல திணை எடுத்து அம்மான் சொல்லு அப்படி சொல்லு நாடு எங்கும் படி அளந்தார் போட்டு கத்தாரோ உரிய நல்ல திணை எடுத்து தினை எடுத்து இந்த உலகமெல்லாம் படி அளந்தார் உலகமெல்லாம் படி இழந்தார் உரிய உலகமெல்லாம் படியளக்க வருகிறார்கள். பகவான் பார்வதி வருகின்ற வேளையில எம்பெருமா கோபால கண்ணு நம்ம தங்கச்சி அண்ணன் கூட பார்க்காம நம்ம மேல சத்தியம் பண்ணிட்டால பரிசோதனை செய்ய வேண்டும், அவளை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கண்ணன் ஒரு ஆலமரத்தை உண்டு பண்ணினார். அந்த ஆலமரத்துல ஒரு 10 வயது பாலகனை உண்டு பண்ணி நுனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்ட சொன்னாரு. நுனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டினா அவனுக்கு நேரம் எங்க இருக்கு? அவனுக்கு 7:30 ஆமா அப்படி அடிக்கொட்டை வைக்கும் போது பார்த்தால் பார்வதி என்ன ஆமா ஆண்டவா பகவானே 7 லோகமெல்லாம் படியளந்து வந்தோம். இந்த பாலகன் 10 வயது பாலகன் நுனிக்கொப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுதானே, இன்னும் 10 நிமிஷத்துல அவன் மாண்டெல்லாம் போவான். ஆமா அந்த பொறுப்பு நம்மளெல்லாம் சாரும் நம்மளை எல்லாம் சாரும் அப்படி என்று சொல்லும் போது
பகவான் பார்த்தாரு. என்ன ஞானத்தாளை பார்த்து பார்த்தோ இது நம்ம மச்சான் கோபால கண்ணோட வேலை என்று தெரிஞ்சுக்கிட்டு இப்ப அத்தானோட வேலை என்ன அம்மா தெரியுமா? அம்மா பார்வதி ஏ பார்வதி. அவனுக்கு விதி முடிஞ்சிச்சு. ஆமா அவனுக்கு ஆமா விதி அத்தோட முடிஞ்சிச்சு. புரிந்து போச்சு. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்க போறான் என்று சொல்ல ஆமா ஆண்டவா ஓ இந்த உயிரை நீங்க காப்பாத்தி ஆகணும். அப்படியே அவனுக்கு வீடு முடிஞ்சிட்டு ஆ? வேற பாருங்க அப்படியா? அம்மா அப்படி இருக்கும்போது அம்மா பார்த்தார் பார்வதி. என்ன செய்கிறான்? ஆமா ஆண்டவா அப்பான்னு சொன்னா நீங்க போய் காப்பாத்துங்க, நீங்க போய் காப்பி ஆத்துங்க. அம்மான்னு சொன்னா அம்மா நான் போய் காப்பாத்துதேன். திருத்தலோட வரேன். ஆமா ஆ, பார்த்தானா ஆ, ஏன் படுவாவி அப்பான்னு சொன்னானா சொல்லலையே. அவனுக்கு 6.75 அரையும் காலம். ஏ ஒரு மாமியான்னு சொன்னானா? 2 எழுத்து பகவான் வந்து நிக்கா சனி ஈஸ்வர பகவான். ஆமா ஆமா மாமியான்னு சொல்லணுமா? அம்மா ஓ மாமியான்னு சொல்லணுமோ? வெற்றியும் போய் காப்பாத்து. ஆமா ஆ. நான் செத்தேன்னு விழுந்தா செத்துட்டான். ஏய்! ஆமா ஆ, ஆமா ஆண்டவா பகவானே இந்த இந்த ஒரு உயிரை கொடுக்கிறதுக்கு ஆமா இங்க நீங்க உயிரை கொடுக்கல. கொடுக்கவில்லை. ஆமா ஆ. இதுக்கு பதிலாக நீங்க ஒரு உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆமோ பார்வதியும் பகவானோ பார்வதியும் பகவானோ நாகலோகம் வாரார்களே. நாகலோகம் வந்த போது பார்த்தாலே பார்வதியா நாகக்கண்ணி வார்த்தை கேட்டு சக்தி உமா பார்வதியா சங்கரன் ஈட்டம் மதியில நாகராசன் தவத்தை பார்க்காங்க. எப்பா பார்க்கிறார் பகவான். ஆண்டவா பகவானே பெருமாளே நாமள நினைச்சு ஆமா இந்த நாகலோகத்துல தவம் இருக்காங்க. எப்பா யாரோ போய் தவம் இருக்கா? நாகராசன் நாகக்கண்ணி ஆமா இந்த 2 நாகங்கள் நம்மளே நடிச்சு தவம் இருக்கு. அதனாலும் சொன்னா குழந்தை வரம் நீங்க கொடுக்கணும். கொடுக்க வேண்டும். அம்மா பார்வதி என்ன நான் குழந்தை வரம் கொடுத்துருவேன். அம்மா அவங்க முன் சென்மன் ஒண்ணு இருக்குல்ல. எப்பா முன் ஜென்ம பலாபலன். ஆமா ஆ, இன்னைக்கு நம்ம என்ன பாவம் செய்தோமோ அதை நாளைக்கு பின்னாடி அனுபவிக்கணும். ஏதா முன் ஜென்ம பலாபலன் தெரியுமா? ஆ? அம்மா தெரியுங்களா? பின்னாடி கிடந்தே ஊழவோட வச்சுட்டாங்க. ஆ? உன்னை ஊழவோட சொன்னா ஆ. அதாவது ஆ, ஓ, நம்ம இப்போ என்ன செய்தோமோ ஆமா. அந்த பலன் பின்னாடி. எப்பா ஆமா ஆ. நாகமுடி ராஜா கணக்குகளை எடுத்து பார்க்கும்போது பார்க்கின்ற பொழுது வேடுவர் குலத்துல பிறந்து நிறமாத்த சூழ்மான அடிச்சு கொண்டு ஆமா உமா கூட நான் கைலாசம் வரமாட்டேன். எப்பா பொங்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன் புருஷன் நினைக்க மாட்டேன். ஆமா ஆ, அதாவது ஆமா. அம்மா பார்வதி ஓ, கணவன் பேச்ச நீ கேட்க மாட்டேக்கல்ல. அம்மா அந்த பிறக்க குழந்தையால ஆமா உனக்கு சங்கடம் வந்து சேரும் அம்மா. ஏழுமணி பார்வதி ஆமா ஆமா. கணவனை எதிர்த்து நீ குழந்தை வரம் கொடுக்கேனா கொடுத்தே ஆனா நீயே போய் அவங்களுக்கு 8 பெண் குழந்தையா பிறப்பா போ என்று ஆமா. சாபத்தை கொடுத்தாள். கொடுத்தார். ஆமா சரி. ஆண்டவன் சாபத்தை கொடுத்து கொடுத்து சக்தி உமா பார்வதியா கைலாசத்துக்கு நாகலோகப்பட்டினத்திற்கு ஓடோடி வந்தா. வருகிறா நாகக்கண்ணிட்ட பார்த்து ஆமா. அம்மா நாகக்கண்ணி ஏ நாகக்கண்ணி பாம்பு வயத்துல நம்ம போய் சக்தி வந்து பிறந்தா உலகம் தாங்குமா? தாங்காது இல்லையா? சக்தி ஆதிவரா சக்தி அங்கே இருக்க நீ பார்வதினா சும்மாவா? ஐயாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். 1008 சொருபத்துல அரைச்சொருபம். ஆமா நாகராசாக்கு நாகக்கண்ணிக்கும் குழந்தை பிறந்தா ஆமா உலகம் தாங்காது. தாங்காது இல்லையா? முட்டையிட தான் நம்ம வரம் கொடுக்கணும். சரிதான். 1008 சொருபத்துல அரைச்சொருபத்தை எடுத்தா எடுத்தா அட்ட கும்ப கலசங்களை வரவழைத்து ஆமோ அந்த அட்டை 8 கும்ப கலசங்களையும் ஆமா 8 முட்டைகளாகவே பிறவி செய்து பிறவி செய்தோ அந்த 8 முட்டைகளையும் ஆமா அம்மா நாகக்கண்ணி ஆ, 48 நாள் ஒரு மண்டலம், ஒரு மண்டலம் வரைக்கும் 21 நாள் அரை மண்டலம், அரை மண்டலம் நீ உன் வாளால சுருட்டி உலட்டி இந்த நாகலோக பட்டணத்துல நீ அடகாத்து வரணுமா? மேலாக வச்சுக்கோ. 48 நாள் நீ பூசை இருக்கணும். ஆமா உண்ணாம உறங்காம உறங்காமல் உடையவன தஞ்சம்னு சொல்லி. எப்பா நாமத்தே அதாவது நாகராச நாகக்கண்ணி தவம் இருந்தாங்கன்னா ஆமா உள்ள நாகக்கண்ணிட்டு வந்து ஆ, அடகாப்பா எப்பா அழகா நாகராஜன் இடதர போயிருவா. இறைதேடு செல்வா. அந்த நாள் வரும்போதே தன்னாக்குல வெளி கிளம்பிரும். ஆமா அந்த 8 முட்டைகளையும் ஆமோ அவ அடகாத்து வாரா. ஆமா அவ அடகாத்து வரக்கூடிய நாளையில என்ன சுவாமி? நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையில ஆமோ நல்ல ஆடி மாசம் சரி 4வது வெள்ளிக்கிழமையில கிழமையில அந்த பாம்பு இட்ட முட்டையில ஆமோ எம்மா யார் யாரெல்லாம் அவதாரம் செய்தார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம் நாளான நாளையில நாளையிலே நல்ல செவ்வாய் கிழமையிலே 48ஆம் நாளையிலே சூரியனால் வெப்பமட்டு 8 நல்ல வளசங்களோ ஒன்றோடொன்று உரசப்பட்டு நாளான நாளையிலே ஆடி
8 நல்ல முட்டையில காலரெல்லாம் பிறந்து வாரா ஒன்னாவது முட்டையில பூமாரி நான் பறக்கா இரண்டாவது முட்டையில இருக்கக்கூடி மாறி வாரா மூணாவது முட்டையில முப்பூராதி பிறக்காளே நாலாவது முட்டையில அவன் ஈஸ்வரியா பிறந்து வாரா அஞ்சாவது முட்டையில தாயா அக்னி மாறி பிறக்காளே ஆறாவது முட்டையில தாய வடக்குத்தியா பிறக்காளே ஏழாவது முட்டையில முத்தாரம்மா பிறந்து வாரா எட்டாவது முட்டையில அவன் அட்டகாலி 8 பேரும் பட்டையில பிறந்த வாடா கம்ப ஒரு பூமாரி பிறந்தாளே தாயான மாலத்தியும் அவன் அக்காலங்க 8 பேரும் தாய முட்டையில தான் பிறந்தா அம்மா 3 மூவ மண்டவளே முக்கண்ணியே முப்போடாளி 8 நல்ல கலசத்தில பிறந்தவளே பூமாரி வாராளே கலவேச காரியவா சமாதான் பிறந்து அவன் அக்காலங்க 8 பேரும் தாயான மாடத்தியா அவன் முட்டையில பிறந்தவளே தாயான முக்கூடாதி அம்பிகைய பூமாரி ஆந்திர நாடதில பின்னணிந்து வந்தவளே வாராளே வடக்கிருந்து வாராளே வடக்கவே இந்த சட வடகடலும் நீராட கிழக்கவே இந்த சட கீழ்கடலும் நீராட உச்சையில விழுந்த சட ஓடிய உலகமெல்லாம் நீராட அம்பிகைய மாடத்தியா தாயான பூமாரி தாயான முப்பூராதி அம்பிகைய ஈஸ்வரிய அக்னி மாறி அழகு மாறி கலவேசக்காரியோடு தாயான வடக்குத்தியா அக்காரங்க 8 பேரும் ஈராந்து காரியம்மா இருக்கங்குடி மாரியம்மா அக்னி சட்டி ஒரு கையில அவளுக்கு வேப்பங்கோட மறுகையில ஆடி வார சக்கம்மா அவ சக்கம்மா ஈஸ்வரியும் அவ விளையாடி வார ஆளு தாயான சக்கம்மா ஈஸ்வரியா அக்காரங்க 8 பேரும் வெள்ளி பேரம்பெடுத்து தாயான முப்பூராதி ஆதாரி போடுவாளா ஓடி வார சக்கம்மா கம்பளம்மா ஓடி விளை ஆடி வாரா அம்பிகைய ஈஸ்வரிய தாயான முப்பூராதி கொண்டவளே தண்ணி கிணத்து எல்லையில விலை வாங்கி வந்தவளே வாராளே இருக்கக்கூடிய மாரியம்மா அம்பிகைய மாடத்தி நல்லதாய் மாடத்தியா நல்லமான மாடத்தியோ விளையாடி வருவாளே அக்கம்மா ஈஸ்வரியே கப்பலையா கையிலிருந்து வாராளே பலவேச காரியம்மா பலவேச கொண்டவளா ஆளாளி போடுவாளே சாடுவாளா ஆளாளே பூமாரி அம்பிகையே ஆந்திர நாடதிய செங்கமாலி சூளையில வாராளே தண்ணி முன்ன வந்தவளே சூடி வாராளே முப்பூடாதி மாடத்தி விளையாடி வாராளே ஆடுவாளா பாடுவாளா ஆதாளி போடுவாளா அம்பிகையே ஈஸ்வரியே ஆதாளி போடுவாளா வேம்பவர் அந்தகம்மா விசயநகர் பட்டினம்மா வேப்பரையில குடியிருப்பா எதன் மேல யார் அறிவா பெரம்பவர் அந்தகம்மா சாண்டி சன்னதியா பெரம்பரையும் கையிலெடுத்து ஆறாளே சக்கம்மா குறிப்பிரம்ப கைதூக்கி 9 கம்பளமோ கம்பள நாயக்கரிடம் வாராளே தலைவேசம் கொண்டவளே பலவேசக்காரி கப்பலையா பலவேசக்காரிக்குத்தான் ஆதாளி போடுவியே ஈராந்து காரியமா இருக்கங்குடி மாரியமா அம்பிகை முப்போடாதே
பார்த்து விளையாட சமயமா மத்தியான மதியம் போல மத்தியான மதியம் அந்த தண்ணி கிணத்து எல்லையில தனி கிணறு எல்லையில் அவன் நிலையமாது வச்சவளா நிலையமாக பெற்றவா வண்டிக்கார வைரவனா வண்டிக்கார வைரவா அம்பிகையே ஈஸ்வரி அம்மா அம்பிகை ஈஸ்வரியம்மா தாயான வடக்குத்தியா தாயான வட கொத்தியா முத்தாரம்மா மாரியம்மா முத்தாரம மாரியம்மா பூமாரி வாசலில குமாரி வாசலியே ஒரு வீடி மஞ்சனையா விடி மஞ்சாலே உடம்பு எல்லாம் பூசுவாளா ரெண்டு வீடி மஞ்சனையா ரெண்டு விடி மஞ்சாலே புறமும் பூசுவா இருவரும் பூசுவா பாடி வார பாடி வார ஆடி வர பாடி வா அக்கினிய தூக்கி வார அக்கினிய தூக்கி வா அம்மாளான மாரத்தியம்மா அம்மையான வானத்தியா வேலையான வேலையாச்சு ஓடிய என் வாராளே மாரத்தியா கொந்தந்தாடி மாடனோடு அவ ஆதாளி போடுவாளா போடுங்க அம்மா ஒரு குலவ பூமாரி ஈஸ்வரிக்கு உனக்கு தடகொள்ளுங்க முடிகொள்ளுங்க ஏன் மாரத்தியே முக்கூடாது தாழ்வடங்கள் நின்ற சரியா கிழக்க வந்து விழுந்த சட நீகடலோ நீராட மேற்க வந்து விழுந்த சட மேகடலோ நீராட உச்சியில விழுந்த சட உலகமெல்லாம் கவிதாட அவ ஆதாளி போடுவாளா காளி எட்டு பேரும் இந்த பூமாரி வாசலில் புகழுடனே வாழாளே வெப்பலை எங்க அப்பறையா கையில் எடுத்து வாழாளே பூராயிரம் பொன்பிரம்பா தாய சொல்லி நல்ல வரம் கொடுப்பா அப்போ நல்ல சடையழகி தாய ஆரவார சொருவக்காரி ஓடியா இருந்த முகமா சிவந்த கண்ணா ஏழுமாக தலையழகா ஈஸ்வரிய சட்டம்மாளே வாராளே பூமாரி பூமாரியம்மா சட்டம்மாளே அம்பிகையே ஈஸ்வரிய இருக்கங்குடி மாரியம்மா வாராளே மாடத்தி மூணு முகம் கொண்டவளா முப்பூரத்தை ஆண்டவளே தாயான முப்பூடாதி வேப்பந்தோல ஒரு கையில இவளுக்கு தீச்சட்டியா மறுகையில அக்கினி சட்டியா ஒரு கையில அவ அருளாடி வாராளே அம்மா அக்காரங்க எட்டு பேரா வில்லோட முரசோட தாய விளையாடி வருவாளா என் பொட்டு மேல முழக்கத்தோட அவ குழவை போட்டு வருவாளா அவ சமநடு சமநடு சாமம் போல என் தாயான என் பூமாரி என் ஈஸ்வரிய சதுராடும் சதுராடு வேலையிலே ஆமோ ஆமோ அம்பிகைய பூமாரி தாயான மாடத்தியா மூணு முகம் கொண்டவளா முப்பூரத்தை ஆண்டவளா முக்கண்ணியா முப்பூடாதி அக்காதங்க அக்காதங்க எட்டு பேரா எட்டு பேரா ஆதாளி ஆதாளி போட்டு வாழாமே ஓடியா 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 ஆமோ உனக்கு
வேப்பங்கோட ஒரு கையில என் தாயான என் சக்கம்மாள என் அம்பிகைய என் ஈஸ்வரிய எனக்கு கப்பாரையா என் அருகையில என் ஆந்திரா என் நாடலில என் செங்கம்மாளு என் வேலைக்குத்தான் என் போலும் போது என் தாயான என் பூமாரி என் வாராளு என் அம்பிகையா சென்னை அந்த நகரதில முத்தாய வளர்ந்தவளா அங்கிருந்து வந்தவளா அம்பிகைய பூமாரி வந்தவளா என் தாயான என் மாடத்திய என் அம்பிகையா என் முக்கூடாதி என் மாடத்தி என் மாடத்தியா என் பலவேசம் என் கொண்டவளே என் பலவேச காளியம்மா நீ பலவேச காரனோடு விளையாடி வந்தவளா அக்காலும் தங்கச்சியும் அருளாடி வாராளே சாமநாடு சாமத்தில சரிசாம வேலையிலே சாமமோர இந்த ஆடி நல்ல மாசத்தில நாளாவெள்ளி கிழமையில பஞ்சச்சேல கட்டி வாரா தாயான பூமாரி வாசக்காரி அம்பிகைய பேச்சியம்மா கட்ட பேச்சி காட்டுவன பேச்சியம்மா பரம வீடம் பிறந்தவள பரமராக்கு ஈஸ்வரிய சந்தனமாரி சடமாரி சடவளைய முடிவளைய அம்பிகைய பூமாரி ஈஸ்வரிய ஆடுவாளம் பாடுவாளோ அம்பிகைய பூமாரி வேப்பங்கொல கையில எடுத்தோ வீதி வழி வந்திடு அம்மா கப்பலைய கையில எடுத்தோ கடலை சுத்தி வாரா அக்காதங்க 8 பேர் அக்காதங்க அருளாடி ஹலோ ஆமா கும்மி அடிக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் வந்து கும்மி அடிங்க. ஆமா ஆமா எல்லாரும் வாங்க. இன்னைக்கு கும்மி அடிக்கல. ஹலோ அப்படி பாடிக்கொண்டிருக்கும் சிறப்பான வேலையில இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில பாடும் நாமலை பாராட்டி பரிசளித்துள்ள செல்வச்சீமான் சீமாட்டி ஊர்மேல் அழகியான் ஊரிலே வாசகம் செய்து வரக்கூடிய அதாவது எக்ஸ் யூனியன் சேர்மன் மரியாதைக்குரிய பானுமதி வேம்பு அம்மா அவர்கள் நம்மளுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து நமக்கு அன்பளிப்பு செய்துள்ளார்கள். அன்னாரது குடும்ப குல கோத்திரம் வழி வழி அம்சம் எல்லாம் வளர வேணும் சாமி வளர வேணும் ஐயோ வளர வேண்டும் என்றைக்கும் உயர வேண்டும்
மாறி அருளாரே என்னும் புகழுடனே வாழ வேண்டும் எங்கள் முப்போடாரி கிருவையாரே எங்கள் முன்னேற்ற வாழ்வா வாழ வேண்டும் ஐயா வாழ வேண்டும் வளர வேண்டும் நீங்க வளர வேண்டும் உங்க வமுதம் என்றையும் உயர வேண்டும் வளர வேண்டும் ஹலோ அம்மா தன்னாதி தந்தானே போடு அதிரந்தானே தன்னாதி தந்தானே தன்னாதி தந்தானே கும்மிடுங்க வாங்க எல்லாரும் வட்டம் பண்ணுங்க